அனைவருக்கும் இனிய வணக்கம். ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் இணக்கம் அறிந்து இணங்கு. இணக்கம் ஒருவருடன் நட்பு செய்யும் முன் நட்பு செய்யலாமா என அறிந்து ஆராய்ந்து இணங்கு நட்பு செய். அதாவது ஒருவர் நல்ல குணநலன் பெற்றவரா என ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். கதைக்கு செல்வோமா? டேய் சிவா, வேகமா ஓடாதடா, கீழே விழப்போற என்று சொல்லிக்கொண்டே அம்மா வந்தாள். சொல்லி முடிப்பதற்குள் சிவா கீழே விழுந்தான். அம்மா வலிக்குது வலிக்குது என்று அழுதான். இதுக்குதான் அம்மா சொன்னா கேட்கணும். இப்ப பாரு, முட்டியில அடிபட்டுடுச்சு, வீட்டுல போய் மருந்து போட்டு விடுறேன் வா என்று கூறி நடந்து செல்லும் பொழுது கீழே கிடந்த முல்லை குனிந்து அம்மா எடுத்து தூரமாய் போட்டுவிட்டு, இப்ப பாரு, இந்த முல்லை நான் ஏன் எடுத்தேன்னு சொல்லு. மா, மத்தவங்க கால்ல முள்ளு குத்தும்னு எடுத்தீங்க. ஆமாப்பா, இந்த பக்கமா சைக்கிள்ல வர்றவங்க, செருப்பு போடாம நடக்கிறவங்க முள்ளு குத்துனா வலிக்கும்ல, அதனாலதான் முல்லை எடுத்தேன். சரிம்மா, நானும் இனிமே அப்படி செய்யறேம்மா. மறுநாள் பள்ளிக்கு செல்ல கிளம்பினான் சிவா. மெதுவா நடந்து பள்ளிக்கு போகணும் சிவா, நேற்று மாதிரி ஓடக்கூடாது. சரிம்மா என்று கூறிவிட்டு கிளம்பினான். பள்ளிக்கு வந்ததும், ஏய் எல்லாரும் வாங்கடா, சுதன் புது சைக்கிள் எடுத்து வந்திருக்கிறான் என்று ஒரு மாணவன் சொல்ல எல்லோரும் அவன் புதிய சைக்கிளை பார்த்தனர். சுதனுக்கு சைக்கிள் சரியாக ஓட்ட தெரியாது. இருந்தாலும் அவன் நண்பர்களிடம் சைக்கிளை காட்ட எடுத்து வந்தான். தன் நண்பனின் சைக்கிளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் சிவா. சிவாவை பொறுத்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் உடையவன். மிகவும் அன்பாக பேசுவான். சுதன், சூப்பரா இருக்கு சைக்கிள் என்று கூறினான். சுதனின் மற்றொரு நண்பன் சேகரை பொறுத்தவரை சுயநலவாதி. சுதன் தன்னிடம் மட்டும்தான் பேச வேண்டும் என்று நினைப்பவன். நல்ல குணமுடைய சிவாவை எல்லோருக்கும் பிடிப்பதால் சேகருக்கு சிவாவை எப்பொழுதும் பிடிக்காது. சேகர் சுதனின் சைக்கிளை பார்த்தவுடன் சுதனிடம், ஏய், சிவாவிற்கு சைக்கிளை ஓட்ட தராதே என்று கூறினான். சுதன் ஏன் என்று கேட்க நினைத்தான். அதற்குள் வகுப்பிற்கு ஆசிரியர் வந்தார். வகுப்பு முடிந்ததும் சுதன் சேகரிடம், சிவாவிற்கு ஒரு தடவை சைக்கிள் ஓட்ட தரலாமா என்று கேட்க, தராதே, அவன் உன் சைக்கிளை வீணாக்கிடுவான் என்று கூறினான். சிவா மற்ற நண்பர்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது, டேய் சேகர், சைக்கிளை நிறுத்துடா நிறுத்துடா என்றான் சிவா. உடனே பிரேக் போட்டு இறங்கி கொண்டனர் இருவரும். சேகர், ஏய் சிவா, உனக்கு சைக்கிளை தரலன்னு தானே சைக்கிளை நிறுத்த சொன்னேன் என்று கேட்டு கோபமாக கத்த, இல்லடா சேகர், நம்ம சுதன் சைக்கிள் புதுசு, எங்க பார்த்தாலும் முட்கள் அதிகமாக இருக்கு, நான் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விடுகிறேன், அதன் பிறகு புது சைக்கிளை எடுத்துட்டு போங்கடா என்றான் சிவா. உடனே சுதன், அவன் சொல்றதும் சரிதானே என்று கூறி சேகரை பார்க்க, டேய் சுதன், இவன் சொல்றத கேட்காத, புது சைக்கிள்ல முள்ளு ஒன்னும் குத்தாது என்று சைக்கிளை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓட்டினான். பின்னால் சுதன் உட்கார்ந்திருந்தான். கொஞ்சம் தூரம் கூட சென்றிருக்க மாட்டார்கள். அதற்குள் சைக்கிளின் முன் சக்கரத்தில் முள் ஒன்று குத்தியதால் காற்று வேகமாக இறங்கியது. உடனே சைக்கிளை விட்டு இறங்கிய சுதன், டேய், நீ எல்லாம் ஒரு நண்பனாடா என்று சேகரை பார்த்து கேட்டுவிட்டு, சிவா அப்பவே சொன்னான். திரும்பி பார்த்து, டேய் சிவா, என்னை மன்னிச்சிடுறா, உன் பேச்ச கேட்காம நடந்து கொண்டதால் இப்படி ஆகிவிட்டது. டேய் சேகர், என் சைக்கிள் புது சைக்கிள், முள் குத்தக்கூடாதுன்னு நினைச்சது சிவா, ஆனா உன்னுடைய தீய குணத்தால் என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு, நான் இப்ப என்ன செய்வேன் என்று சுதன் அழுததும், நான் போறேன்பா என்று சேகர் சைக்கிளில் இருந்த அவனது புத்தக பையை எடுத்துக்கொண்டு சுதனை அம்போன்னு விட்டு வேக வேகமாக ஓடினான். உனக்கு போய் சைக்கிள் தரக்கூடாதுன்னு சொன்னான் சேகர், அவன் பேச்ச கேட்டதாலதான் என் சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு என்று மறுபடியும் அழுதான். சரி அழாதே சுதன், வா, உனக்கு உதவியாக நான் வீடு வரை வருகிறேன் என்று சைக்கிளை இருவரும் தள்ளி கொண்டு சுதன் வீட்டிற்கு சென்றனர். சுதன் அம்மா, என்னாச்சு சுதன், சைக்கிள் என்னாச்சு என்று கேட்க நடந்ததை சுதன் கூற, அதற்கு சுதனின் அம்மா, நம்மோட வாழ்க்கையில துன்பமான நேரத்துல தன்னுடைய நேரத்தையும் தனது உடல் உழைப்பையும் நம்முடன் யார் பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களே நல்ல குணநலன் பெற்றவர்கள். புரியுதா சுதன்? அம்மா, நன்றாக புரிந்து கொண்டேன், எனக்கு நல்ல நண்பன் கிடைத்து விட்டான் என்று கூறி கண்களில் நீர் ததும்ப நன்றி கூறினான் சிவாவிற்கு. நாமும் நன்றி கூறுவோமா? நன்றி.